ඊළඟ මේ ශක්තිමත් අත්තිවාරම් වෙනුවෙන් මේ ශක්තිමත් අත්තිවාරම් වෙනුවෙන් අපිට අවශ්‍යයි ජාතික සමගිය. අපිට ඉදිරියට යන්න පුළුවන්ද? අපිට අවශ්‍යයි ජාතික සමගිය. எங்களுக்கு தேவை தேசிய ஒற்றுமை. අපි උතුරත් එක්ක දේශපාලන කළා තියෙන ඉතා අඩුවෙන්. நாங்கள் வடக்கில் அரசியல் செய்வது மிகவும் குறைவாக. අපි නැගෙනහිරත් එක්ක දේශපාලන කළා තියෙන ඉතා අඩුවෙන්. நாங்கள் கிழக்கிலே அரசியல் செய்வதும் குறைவாக. අපේ සංවේදන ප්‍රධාන වශයෙන් සිංහල. எமது ஊடகம் வந்து சிங்கள மொழி. අපි දෙමළෙන් ඉතා අඩුවෙන් සංවේදනයක් තියෙන්නේ. நாங்கள் தமிழ் மொழியிலே மிகவும் சிறிய அளவிலே தான் හැබැයි උතුරේ ஆனால் வடக்கிலே පාරම්පරික දේශපාලන ව්‍යාපාර, பாரம்பரிய அரசியல் இயக்கங்கள், පාරම්පරික නායකයින් பாரம்பரிய தலைவர்கள் ඒ ඔක්කොම ප්‍රතික්ෂේප කරලා அவர்கள் அனைவரையும் நிராகரித்து අප කරේ විශ්වාසය තැබීමෙන් පෙන්눔 කරන්නේ කුමක්ද? எம்மை மீது நம்பிக்கை வைத்து காட்டுவது என்ன? ජාතික සමගිය අවශ්‍යතාවය. தேசிய ஒற்றுமையின் தேவையை අපිටත් වඩා ඉදිරියට ගිහිලා පියවරක් තබලා තිනවා. எம்மையும் விட ஒரு முன்னோக்கி வந்து ஒரு அடியை අපි வைத்திருக்கிறார்கள். ඒ ජනතාව நாம் அந்த மக்களை කිසිසේත් අපවරින්ට දෙන්නේ නැහැ. ஒரு போதும் கைவிடப் போவதில்லை. උන්ගේ අයිතිවාසිකම්, அவர்களுடைய உரிமையை, උන්ගේ සංස්කෘතික අයිතිවාසිකම්, அவர்களுடைய கலாச்சார උන්ගේ உரிமையை, භාෂාවේ අයිතිවාසිකම්, அவர்களுடைய மொழியின் உரிமையை, උන්ගේ පාරම්පරික ඉඩම්වල අයිතිවාසිකම්, அவர்களது பாரம்பரிய காணி உரிமை, උන්ගේ නිදහසේ ජීවත් වීම අයිතිවාසිකම්, அவர்களுக்கு சுதந்திரமாக வாழும் உரிமையை, උන්ගේ මෙරටේ පුරවැසියන් ලෙස ජීවත් වීම සඳහා තියෙන මූලික අයිතිවාසිකම් அவர்கள் සියල්ල තහවුරු කරනවා. இந்த நாட்டிலே பிரஜைகளாக வாழ இருக்கும் அனைத்து உரிமைகளையும் உறுதிப்படுத்துவோம். ඒ තමයි රට ගොඩනැගීමේ දෙවනි කුළුණ. அதுதான் நாட்டை கட்டியெழுப்பு இரண்டாவது தூண். ඒ නැතුව அது இல்லாமல் අපේ රට ගොඩනැගීම පිළිබඳව எமது நாட்டை கட்டியெழுப்புவது தொடர்பாக සිතා බලන්නවත් බෑ. நினைத்து கூட பார்க்க முடியும். ඒවා තමයි පරිවර්තනයන්. இவைதான் பரிவர்த்தனைகள். ඒවා තමයි අපි අත්පත් කරගන්න ජයග්‍රහණයන්. இவைதான் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் வெற்றிகள். ඒ අත්‍යවශ්‍ය පියවරක්. அவை முக்கியமான படிகள். ඒක අපි තියලා තියෙනවා. நாங்கள் அதை வைத்திருக்கின்றோம்.